ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் கீஸ். ஸோ இந்த வீடியோவை என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆல்சோ லாஸ்ட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணதுக்கு வந்து நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சி. நிறைய பேர் டேரெக்டாக எனக்கு டிஎம் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னடா இதுக்கு முன்னுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்தது இல்லையா? வந்திருக்கு, பட் இந்த வீடியோக்கு தான் எனக்கு கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் இன்கேஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வீடியோ பண்ணி ஒரு 20 நிமிஷம் 26 நிமிஷத்துக்குள்ளே எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் ஆகிருக்காங்க. ஸோ நான் கடைசியாக பார்த்தப்போ 219 இருந்துச்சு, இப்போ 226 இருக்குது. ஸோ ஃபார் தோஸ் நியூ சப்ஸ்கிரைபர், யூ ஆர் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். அண்ட் ஆல்சோ ஒன் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து ஒருத்தங்க சொன்னாங்க, போன வீடியோ நான் காட் ஃபேன் சொல்லி கொடுத்தல. ஸோ இந்த அவங்க சொன்னாங்க எனக்கு வந்து காட் ஃபேன்லாம் தெரியாது, எனக்கு வீட்டில் உள்ள ஹவுஸ் ஸ்டாண்ட் ஃபேன் தான் தெரியும்னு. அதை வச்சு மேஜிக் ஏதாவது பண்ணுங்கள், ஒன்று சின்னதாக்குங்க இல்லை காணாக்குங்கன்னாங்க. ஸோ அதனால ஐ டேக் இட் அஸ் த சேலஞ்ச், ஐ அக்செப்ட் த சேலஞ்ச். அண்ட் ஆல்சோ அவங்க பேர் அலியா. ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ சம்திங். நீங்கள் வெறும் அலியாவா இல்லத்தே அலியாவா? அண்ட் ஆல்சோ நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த மாதிரி நான் செஞ்சேன்னா என்னோடய வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனாலே நான் செஞ்சு தான் ஆகணும். சப்ஸ்கிரைப்னா சும்மாவா? ஸோ கொஞ்ச நேரம் எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நான் போய்ட்டு வீட்டில் ஒரு ஃபேன் இருக்கு எடுத்து வந்துடுறேன். A few minutes later. ஃபுல் வியூ என்னால் காட்ட முடியல, பட் திஸ் இஸ் இந்த அளவுக்கு எனக்கு இந்த அளவுக்கு இருக்கிற ஃபேனு. ஸோ அண்ட் ஆல்சோ துவி இருக்கு, இத்தனை நாள் துவைக்கலையோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஃபேனு. ஐ திங்க் யூ கைஸ் கேன் சி. அலியா, ஐ டூ இட் திஸ் ஃபார் யூ. ஐ வாண்ட் டு மேக் திஸ் டிஸப்பியர். யூ சி. இப்படி காணாகிறது தெரியலையே. I will make disappear. You will see this. Ready? Click. See? Disappear. ஐயோ அவசரப்பட்டேன். 1 second யா. சரி, ஃபேன் உடஞ்சி போச்சு. எங்கள் அம்மா கிட்ட கேத்தல் வயரால் அடி வாங்கி பல வருஷமாகுது. ஸோ பிரச்சனை இல்லை, வாங்குவோம். என்ன பண்ண போகிறாங்க? Alia, I just do this for you, don't forget to share, and also if you guys new to this channel, please make sure subscribe the subscribe button and பக்கத்துல notification bell. Don't forget to share. பண்ணல அலியா. ஓகே, கம் பேக் டு த பிஸ்னஸ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கலர் சேஞ்ச். எஸ், லாஸ்ட் வீடியோக்கு வந்து நான் ஒரு ஃப்ளோரிஷ் சொல்லி கொடுத்தேன், கட் ஃபேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ட்ரிக்ஸ் பார்ப்போம். ஸோ கலர் சேஞ்ச், யூ கேன் யூஸ் இட் ஃபார் யோர் ட்ரிக்ஸ், யோர் மேஜிக் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் யோர் இன்ஸ்டாகிராம் எவ்ரிதிங். அண்ட் கிராப் யோர் ஃபேவரட் டேக். ஃபாலோ மீ. ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி ட்ரிக்ஸை பெர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ நான் இப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ யூ கைஸ் கேன் பெர்ஃபார்ம் லைக் தட் ஆல்சோ. ஸோ somebody pick a card, ace of clubs, it's going to the middle, somewhere in the middle. ஸோ நான் எப்படி ஷஃபிள் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா காட்டு கண்டுபிடிக்கிறது நான் இல்லை. எஸ், நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ பிக் ஒன் கார்ட், ஜஸ்ட் ஃபீல் எது உங்கள் காட்டுன்னு தோணுதோ அதை எடுங்கோ சொல்லிட்டு. let's say people choose this one and he going to turn over பார்ப்பாங்க. ஐயோ இது உங்கள் காட்டு இல்லையோ, என்ன சொல்கிறீங்க நீங்கள் சொல்லிட்டு. ஸோ let's say ஓகே பரவாயில்ல, நான் ஒரு பெரிய மேஜிஷியன், இப்போ நான் வந்து காட்டை எப்படி மாத்திரேன்னு மட்டும் பாருங்கள். then you going to shake, then it's going to be changed and immediately you can give to them to examine. that is the trick. நான் அப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் சீரியஸாக பெர்ஃபார்ம் பண்ணலான்னு கூட பண்ணலாம். ஸோ லெட்ஸ் லுக் இன் டு த டுட்டோரியல். ஓகே, லெட்ஸ் டாப் கார்ட். அண்ட் இது வந்து கார்ட் வந்து
அவங்க எடுத்த கார்ட் அண்ட் செகண்ட் கார்ட் வந்து கார்ட் மாறப்போகுது. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள், ஸோ இதுதான். ஸோ நீங்கள் வந்து அவங்க கார்ட் எடுக்கிறாங்களே, ஸோ எடுக்கிற கேப்பில் தென் யூ கோயிங் டு பிங்கி பிரேக். நான் வந்து ஸோ ஒரு கார்ட்னால ஜஸ்ட் புஷ் அண்ட் கெட் அ பிரேக். ஸோ பிங்கி பிரேக் இதுக்கு தேவையில்லை, ஏன்னா அது ஒன் கார்ட் தான். ஸோ அந்த எப்படி பிரேக் எடுக்கிறீங்களோ அது உங்கள் பிரச்சனை. எஸ், உங்கள் பிரச்சனை. அண்ட் பிரேக் எடுத்தோடனே ஸோ கார்ட்டு திருப்பி வாங்குறப்ப ஸோ இது மேலே வைப்பீங்க. ஸோ ஐயோ உங்கள் 5 கார்ட் இது இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா தம்மும் மிடில் ஃபிங்கரும் இப்படி கிராப் பண்ண போகிறீங்க, இந்த கார்னரும் இந்த கார்னரும். ஓகே, ஸோ 2 கார்ட் கீழே பிரேக் இருக்குது. ஸோ தம் வந்து இந்த கார்னரு அண்ட் மிடில் ஃபிங்கர் வந்து இந்த கார்னர். ஸோ இப்படி தான் பிடிச்சிக்க போகிறீங்க. ஓகே, இப்படி ஆக்சுவலி நீங்கள் இப்படி கூட பிடிச்சிக்கலாம். இட்ஸ் ஒன் யூர் டிபெண்ட்ஸ். ஓகே, நான் இப்படி காமிக்கிறேன். ஸோ சிம்பிளாக தான் நடக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்குல்ல, ஸோ அதான் இந்த கார்ட் பின்னாடி இருக்குன்னு காட்டாதீங்க. ஸோ லெட்ஸே இப்போ நீங்கள் இப்படி எடுக்கிறீங்களே, இப்படி வச்சுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ஃப்ரண்டில் காமிக்கணுன்னா ஜஸ்ட் கொஞ்சம் இப்படி திருப்பிட்டு அட் த சேம் டைம் ஜஸ்ட் ஷோ திஸ். ஓகே, இப்படி தான் காட்ட போகிறீங்க. காட்டிட்டு தென் என்ன நடக்குதுன்னா இந்த மிடில் ஃபிங்கர்ஸ் இண்டெக்ஸ் ஃபிங்கர்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஜஸ்ட் டர்ன். இதுதான் நடக்குது. ஸோ வெரி சிம்பிள், ரைட் அவே யூ கேன் டூ. அவ்வளோதான், தட்ஸ் ஆல். இஃப் யூ வாண்ட் டு ப்ராக்டிஸ், ஜஸ்ட் ப்ராக்டிஸ் லைக் திஸ். ஓகே ஓகே ஸோ மாற்றுறப்ப மேஜிக்கில் ஒன்று இருக்குது, பிக்கஸ்ட் மோஷன் கவர் த ஸ்மாலஸ்ட் மோஷன் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா பிக் மோஷன் செய்கிறப்ப சின்ன மூவ்லாம் கவர் ஆயிரும். ஸோ லெட்ஸே நீங்கள் ஷேக் பண்ணுறப்ப, சாரி ஐம் கேமரா, சரி நான் இப்படியே காமிக்கிறேன்னே, கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஓகே, ஷேக் பண்ணுறப்ப தென் டர்ன் ஓவர். ஓகே, ஸோ ஒன்று இந்த மோஷன் இங்கிட்டு வந்தோடனே இப்படி வரப்போ டர்ன் பண்ணுங்கள், இல்லாட்டி போகிறப்பே டர்ன் பண்ணிடுங்க. ஸோ இதவே ஜஸ்ட் சேஞ்ச், அவ்வளோதான். தென் இமிடியேட்லி இஃப் யூ கேஸ் சேஞ்ச். நான் ஒன்று மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நான் எப்போதும் இதை பெர்ஃபார்ம் பண்ணேன்னா என்னோடய ரிங் ஃபிங்கர் கூட ஹெல்ப் பண்ணும். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அதாவது இந்த ஆக்சுவலி தேவையில்லை, பட் யூ ஜஸ்ட் வாண்ட் டு டூ. இது வந்து நான் என்னோடய பர்சனல் இது. ஸோ ரிங் ஃபிங்கர் கொஞ்சம் அப்படி திருப்பி நீங்கிட்டு இண்டெக்ஸ் ஃபிங்கரை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஸோ இது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நத்திங் ஸ்பெஷல். தென் சேஞ்ச், தென் ஜஸ்ட் ட்ராப், தென் ஜஸ்ட் கீப். ஓகே, நீங்கள் இது ஒன்று இருக்குது, நீங்கள் இது இப்படி சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ட்ராப் பண்ணிவிட்டு இந்த கையில் கொடுக்குறனாலும் கொடுக்கலாம். பட் பர்சனலாக நான் என்ன பண்ணுவேன்னா இப்படி திருப்பிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு இந்த கையிலேயே தான் கொடுப்பேன். ஏன்னா ஸோ இப்போ நான் இப்படி திருப்பி கொடுக்குறப்ப இந்த பேக்கெட்டில் அட்லீஸ்ட் அட்டென்ஷன் வந்துச்சுன்னா, ஸோ அது இப்போ எப்படி சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்படி கொடுக்குறேன்ல, ஸோ இவங்க இந்த கார்ட்டை எடுக்கிற கேப்பில் இவங்க இந்த கார்ட்டை தான் எக்ஸாமின் பண்ணுவாங்க. தென் ஐ டூ சார்லி ஐ கட் ஒரு ரெவல்யூஷன் கட். ஸோ ஜஸ்ட் இன்கேஸ் இஃப் தே வாண்ட் டு செக், பண்ணலனாலும் பண்ணல, இது வரைக்கும் எனக்கு யாரும் பண்ணதில்லை, பட் ஜஸ்ட் இன்கேஸ்லாம். ஓகே, that's it. Once again, top cut going to change, break, turn, then inga grab in the corner and ring finger in the corner. Then once again அப்படியே காமிக்கிறேன், just change, drop, keep. Then while they are examining, you just do Charlie a cut, just in case they want to check the top of the deck. அவ்வளோதான், அவ்வளோதான், வெரி சிம்பிள். உங்களால் பண்ண முடியும். கோ ஹெட், ட்ரை இட். ஓகே guys, அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு கலர் சேஞ்ச் பார்த்தோம். ஃபியூச்சரில் நான் வந்து கொஞ்சம் ஹார்ட்டான ஸ்லைட்ஸ்லாம் சொல்லித்தரேன். சிம்பிளாக இருக்கிறதுனால அதோட ரியாக்ஷன் வந்து தப்பாக இட போட்டுறாதீங்க. ஏன்னா ஆக்சுவலி நான் நிறைய ஹார்ட்டான ஸ்லைட் பெர்ஃபார்ம் பண்ணுறப்பலாம் எனக்கு அந்த மாதிரி ரியாக்ஷன் கிடைக்காது. இந்த மாதிரி சிம்பிளான மேஜிக் பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப தான் அந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் கிடைக்கிது. அது ஏன்னு எனக்கு ஒன்று வரைக்கும் புரியல. இஃப் யூ கேஸ் வாண்ட் டு see த ரியாக்ஷன் வீடியோ, அந்த ட்ரிக்ஸுக்கு ரியாக்ஷன் வீடியோ வேணும்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் இருக்குது. ஸோ யூ ஜஸ்ட் டைப் Khees52 on your Instagram and you will find out. And அப்படி
ஃபைண்ட் பண்ண முடியலன்னா கீழே லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இஃப் யூ guys want to be friends, and if you guys new to this channel, make sure press the subscribe button and பக்கத்தில் notification button. subscribe சொன்னோடனே எனக்கு லாஸ்ட் வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறப்ப ஒரு கமெண்ட் பார்த்தேன். I'm becoming your die-hard fan and thank you for the tutorial, post more. எனக்கு ஃபேனா really appreciate, honestly really appreciate it. ஏன்னா பிகாஸ் எனக்கு தெரியும் என்னடா இது ஒன்றுன்னு சொல்ல மறந்துட்டேன். நேற்று ஒரு போஸ்ட் பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில். தருண் மெஜிஷியன் இஸ் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஃப்ரம் இந்தியா. என்ன போட்டிருந்தாருன்னா ஒரு 2 குழந்தைங்க இருக்கும், ஒரு முன்னுக்கு கிட்டார் வாசிக்கிற மாதிரி. ஸோ அது கேப்ஷன் என்னன்னா சைஸ் ஆஃப் ஆடியன்ஸ் டசன்ட் மேட்டர், கீப் அப் யுவர் ஹார்ட் ஒர்க்காக உண்மை போட்டிருந்தாரு. ஸோ ஐ எம் ரியலி இன்ஸ்பயர்ட் பை த போஸ்ட் பிகாஸ் நானும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னடா 200 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கு அவ்வளோ இது பண்ணிக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் ஆக்சுவலி தெரியும். ஸோ அதனால தான் நான் வந்து எவ்வளோ ஃபனியாக ஒரு கான்ட்ரவர்சியாக என்னோடய கான்டென்ட்டை நான் கொண்டு போகிறேன் யோசித்து ஏதோ ஒன்று பண்ணுறேன். பட்டு என்ன சொல்கிறது, சரி அதை விடுங்க, அதை பற்றி என்னத்தை பேசிக்கிட்டு. தேங்க்ஸ் ஆக்சுவலி. அண்ட் ஆல்சோ நான் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா யாரும் போய்ட்டு வீடியோ கால் பண்ணி நீ கரெக்டாக செய்கிற, இல்லை இது தப்பு, இது அது இப்படி சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இருக்காங்களான்னு தெரில. ஸோ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் ஆல்சோ வீடியோ கால்னோடனே எனக்கு இவன் ஞாபகம் வந்துருச்சு. லிவினேஷ் இன்றைக்கி உன் பர்த்டேவா கேள்விப்பட்டேன். ரிவினேஷ் யாருன்னா போன வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க, ரியாக்ட் பண்ணியிருப்பேன். கீஸ் ஃபேன் என்னோடய வெறித்தனமான ஃபேனுன்னு சொல்லலாம், என்னோட வெறித்தனமான ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லலாம். ஸோ பை த வே ஹாப்பி பர்த்டே டு யூ, என்ஜாய் யர் டே. அப்படியே பாட்டுக்கு போயிட்டே கற்றுக்கிட்டு. அண்ட் ஆல்சோ அவ்வளோதான், ரொம்ப உன்னை பற்றி பேசி எனக்கு டைம் வேஸ்ட் பண்ண பிடிக்கல. போடா அலியா ஷேர் பண்ணலை. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபேன்லாம் உடச்சிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். எங்கள் அம்மா வருவாங்க, நான் உடைக்க போகிறாங்க. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். டோன்ட் ஃபர்கெட் டு கமெண்ட் காய்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோ தட்ஸ் ஆல். பிச்சிங் கதம் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி உள்ள வீடியோ முடிஞ்சு போச்சு. ஐ திங்க் யூ என்ஜாய் திஸ் வீடியோ அண்ட் ஐ வில் see you on my next video. Peace out.